ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டும் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கிறேன். இந்த ஓசியா புத்தகத்தினுடைய முதல் அதிகாரமே போதும். ஒட்டுமொத்த ஓசியா புத்தகத்தினுடைய சாராம்சமும் இந்த ஒற்றை அதிகாரத்திலே இருக்கிறது. ஒட்டுமொத்த வேதாகம கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? ஒட்டுமொத்த வேதாகமத்திலையும் ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அது இந்த ஓசியாவினுடைய முதல் அதிகாரத்திலேயே இருக்கிறது. இந்த 5 ராஜாக்களுடைய காலத்திலே ஓசியாவை தேவன் என்ன செய்கிறாரு? எழுப்புகிறார். எழுப்பி முதலாவதாக ஓசியாவை கர்த்தருடைய வார்த்தையை உரைக்க சொல்லி மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையாகவே வாழ சொல்லி ஓசியாவை அழைக்கிறார். புரியுதுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை உரைப்பதற்காக மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையாகவே வாழும்படி ஓசியாவை என்ன செய்கிறாரு? அழைக்கிற விஷயத்தை நம்மால பார்க்க முடிகிறது. முதலாவதாக ஓசியாவை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? போய் நீ கோமேர் என்கிற ஒரு சோர ஸ்திரியை திருமணம் பண்ணு அப்படிங்கிறார். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோமேருக்கு ஏற்கனவே பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. நம்ம அந்த வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள் அப்படிங்கிறார். ஆக இந்த ஒரு பெண் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பெண் இல்லை, இவள் ஒரு சோர பெண். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? விபச்சாரத்துக்குள் விழுந்து போன ஒரு பெண். அது மாத்திரமல்ல, விபச்சாரத்தின் மூலியமாக யார் அப்பா என்றே தெரியாத பிள்ளைகளும் இவளுக்கு உண்டு, சோர பிள்ளைகளும் இவளுக்கு உண்டு. அப்ப கர்த்தர் என்ன செய்றார்னா, இந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறார் தேவன். அந்த பிள்ளைகளையும் கூட உன்னிடமாய் சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார் தேவன். ஏன் அப்படி சொல்லுகிறார்? அது கீழே உள்ள வார்த்தை சொல்கிறது, தேசம் கர்த்தரை விட்டு சோரம் போனது, அதை அடையாளப்படுத்தும்படி நீ இதை செய் என்று சொல்லுகிறார். இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது சிலர் இதற்கு எதிராக பல கேள்விகளை வைப்பவர்கள் உண்டு. கர்த்தர் இப்படியெல்லாம் செய்ய சொல்லுவாரா? இது என்ன அநியாயமா இருக்குது அப்படின்னு சிலர் சிந்திப்பவர்கள் உண்டு. எப்பவுமே சொல்றேன், அதிலே தேவன் எந்த நோக்கத்திற்காக, எதற்காக, என்ன நியாயத்திற்காக அதை செய்ய சொன்னார் என்பதை மட்டும்தான் பார்க்கணுமே ஒழிய, நாமளாக என்ன செய்யக்கூடாது? எதிரும் புதிருமாக சில விஷயங்களை நம்ம பார்க்க கூடாது. அது தவறா போயிடும். யூடியூப்ல நான் ஒரு வீடியோ பதிவு செய்தேன். என்ன பதிவு செய்தேன்? மிஷனரிகளுக்கு நம்ம காணிக்க கொடுக்கலாமா, மிஷனரிகளை அனுப்பலாமா அப்படிங்கிறத குறித்து நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவை பார்த்து விட்டு ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் சொல்றாரு, ஏன் நீங்க இந்த வசனத்தை குறித்து பேசல, ஏன் நீங்க அந்த வசனத்தை குறித்து பேசல, ஏன் இவைகளெல்லாம் நீங்க பேசல அப்படின்னு சொல்றாரு. நான் அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா அந்த ஆளு கடைசி வரைக்கும் புரியாத ஒரு நபர். அந்த அளவுக்கு வேறொரு கள்ள உபதேசத்திலே மூளை செலவை செய்யப்பட்ட ஒரு நபர் அவர். அவர் மிஷனரிகளை அனுப்புவது தவறு, மிஷனரிகளுக்கு கொடுப்பது தவறு என்ற ஒரு கள்ள உபதேசத்தில் சிக்கி இருக்கிற நபராக இருக்கிறபடினால அவர் இஷ்டத்துக்கு பேச. நான் சொல்றேன், அதையா ஐயா, அது என்னுடைய தியானம், எனக்கு என்ன கர்த்தர் இந்த விஷயத்தை பேச சொல்கிறாரோ நான் ஒரு பாயிண்ட ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக வசனத்தை வச்சு பேசியிருக்கிறேன். அதை சுத்தியும் நூற்றுக்கணக்கான பாயிண்ட் இருக்கும். எல்லா பாயிண்டையும் நான் ஒரு வீடியோல பேச முடியாதையா, அதை குறித்து நான் வேற ஒரு வீடியோக்கள் எல்லாம் பேசியிருக்கிறேன் அப்படின்னு புரிய வைக்கிறேன். ஆனா அவருக்கு புரியல. அப்ப நல்லா கவனிங்க, வேதாகமத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இந்த புத்தகத்தை பேசியிருக்கிறார், இதுல இருந்து என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதைத்தான் பார்க்கணும் ஒழிய, சம்பந்தம் இல்லாம குறுக்கு கேள்விகளை சம்பந்தம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது. ஆமா, நம்ம கேட்கும் போது அது சரியான ஒரு விஷயமாக இருக்காது. ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் ஓசியாவை கட்டாயப்படுத்தவில்லை. ஒரு ஊழியக்காரனாகிய ஓசியாவை ஆண்டவர் கட்டாயப்படுத்தி இந்த சோர பெண்ணை நீ திருமணம் செய், இந்த சோர பிள்ளைகளை உன்னிடமாய் சேர்த்துக்கொள் என்று தேவன் கட்டாயப்படுத்தல. ஆனா தேவன் சொல்றாரு, சொல்ற வார்த்தைக்கு ஓசியா அப்படியே என்ன செய்யறாரு? கீழ்ப்படுகிறார். அதை தான் நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்தார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கட்டாயப்படுத்தினாரா? இல்லை. எப்படிங்க ஐயா உலக மக்களுடைய பாவத்தை இயேசுநாதர் மேல தூக்கி வைக்கிறது? அது அநியாயம் இல்லையா? அக்கிரமம் இல்லையா? இல்லை. அதுதான் சொல்றேன், வேதத்துல எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த உண்மையை பாருங்க. உங்களுக்கு போதிய புரிந்து கொள்ளுதல் இல்லாம நீங்க குற்றப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வர்றோம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கட்டாயப்படுத்தல. நீ முழு மனுக்குலத்தினுடைய மக்களுடைய பாவத்தை நீதான் சுமந்து தீக்கணும் அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்தல. அது பிதா சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். அந்த பிதாவினுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து அப்படியே தானும் விரும்பி செயல்படுத்துகிறார். அங்கே அன்பை பார்க்க முடிகிறது, அங்கே இரக்கத்தை பார்க்க முடிகிறது. பிதாவாகிய தேவன் என்ன சித்தம் வைக்கிறாரோ குமாரனும் அதே சித்தத்தின் மையத்தில் இருந்து செயல்படுகிறார். பிதாவாகிய தேவன் குமாரனை கொடுத்து அன்பு கூறுகிறார். குமாரன் தன்னையே கொடுத்து நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? அன்பு கூறுகிறார். அப்ப அந்த இடத்துல எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனா சிலருடைய இருதயம் வன்மமாக இருக்கிறபடினால் அந்த சரியானவற்றை தவறாக என்ன செய்யறாங்க? மக்களிடத்துல பேசுகிற சில விஷயங்களை பார்க்க அப்படி கேள்வி எழுப்புவாங்க. எப்படி அது? இது அநியாயம் இல்லையா? முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் இயேசுநாதர் மேல பிதா தூக்கி வச்சது அநியாயம் இல்லையா அப்படின்னு. அது அநியாயம் இல்லை. ஏன்? நான் இயேசு விரும்பிதான் அதை ஏற்றார். ஓசியா இந்த இடத்துல சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளையும் திருமணம் செய்து கொள்வதாக விரும்பிதான் எடுக்கிறார். அது தேவ சித்தம். அது தான் விரும்பி அதை எடுத்துக் கொள்கிறார். இவருடைய தேவன் ஓசியாவை கட்டாயப்படுத்தவில்லை. ஆண்டவர் இதன் மூலியமாக என்ன சொல்ல வருகிறார் என்றால், தேசம் கர்த்தரை விட்டு சோரம் போனது, என்னை விட்டு விட்டு பாகாலை வழிபடுகிறது, பாகாலை வழிவிட்டு பாவம் செய்கிறது. பாகால் வழிபாடு ஒரு ஒழுக்கம் கெட்ட ஒரு வழிபாடு, பாலியல் ரீதியான அநேக இச்சைகளை தூண்டுகிற ஒரு வழிபாடு, அதனுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நரபலி கொடுக்கிற ஒரு சம்பிரதாயம், அதுல எல்லளவும் நேசம் இருக்காது. அதனால் தேவன் அதை என்ன செய்யறாரு? கண்டிக்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அதை மக்களுக்கு புரிய வைக்கும்படி ஓசியாவுடைய வாழ்க்கையே ஒரு தீர்க்க தரிசனமாக மாற்றுகிறார் தேவன். சோ ஓசியா என்ன செய்கிறார்? முதலாவதாக கோமேரை திருமணம் பண்ணி ஓசியாவுக்கும் கோமேருக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறான். முதல் பையன், அவன் பேர் என்ன? எஸ்ரயேல் என்கிற ஒரு பையன் பிறக்கிறான். அந்த எஸ்ரயேல் என்கிற அந்த பெயருக்கான அர்த்தம் என்னன்னா, தேவன் விதைக்கிறார் அல்லது தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்று அர்த்தத்திலே அந்த பெயரை வைக்கிறார். எஸ்ரயேல் என்பது என்ற அந்த பெயர். இந்த நியாயம் தீர்க்கிற விஷயத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் நிறைய வசனங்கள்ல. நம்ம பார்க்கிறோம், அந்த ஓசியாவின் புத்தகம் 4வது வசனத்திலேயே ஒரு தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்படுது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு எஸ்ரயேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் யெகூவின் வம்சத்தாரிடத்திலே எஸ்ரயேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யத்தை என்ன பண்ணுவேன். அப்ப அந்த பையன் பிறக்கிறதே ஒரு தீர்க்க தரிசனம் மாத்துறாரு. அந்த பையனுடைய பெயர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சார்ந்த ஒரு பெயர். அவன் பிறப்புக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை என்ன செய்வேன்? அவங்க ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். அதாவது ராஜாவே இல்லாம அவங்க ஒரு அடிமையா போக போறாங்க. அதுக்கு ஒரு அடையாளமாக எஸ்ரயேல் என்கிற ஒரு மகனை உனக்கு தருகிறேன் என்று சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் பேர் வைக்கும்போது எப்படிலாம் செயலா வைக்கிறோம். ஆனா கர்த்தர் அங்க ஒரு தீர்க்கதரிசியுடைய பையனுக்கு பேர் வைக்கும்போது கர்த்தர் விதைக்கிறார், கர்த்தர் தீர்ப்பு செய்கிறார், இந்த மாதிரி பெயரை கொடுக்கிறாரு. அந்த பெயரே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிப்பது போல் இருக்கு. இந்த குறிப்பிட்ட தீர்க்க தரிசனம் எங்கே நடைபெறுகிறது, எங்கே இவருடைய ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுகிற தீர்க்க தரிசனம் நடைபெறுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்களின் புத்தகத்திலே இதையெல்லாம் வாசிக்க முடியும். ராஜாக்களின் புத்தகத்திலே இந்த 5 ராஜாக்களுடைய எல்லா காரியத்தையும், அவர் ராஜ்ய பாரத்தினுடைய காரியங்கள்லாம் வாசிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த காலத்துல ஓசியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்ப நீங்க ஓசியா புத்தகத்தை தியானிக்கும் போது எதையும் தியானிக்கணும்? ராஜாக்களின் புத்தகத்தையும் தியானிக்கணும். ராஜாக்களின் புத்தகத்தையும் ஓசியா புத்தகத்தையும் ஒன்னா உட்கார்ந்து வாசிச்சா மட்டும்தான் இதிலே சொல்லப்பட்ட ஓசியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படியெல்லாம் நிறைவேறுகிறது என்பதை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், யெகூவின் வம்சத்தாரிடத்திலே எஸ்ரயேலின் இரத்தப்பழியை நான் என்ன செய்வேன்? விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யெகூ என்கிற ஒரு மனிதரை நம்ம பார்க்க முடியும்.
யெகூ எசபேலை என்ன செஞ்சான்? அழித்து போட்டான். எசபேல் என்கிற ஒரு மாடியில நின்று அப்படியே யெகூவை மயக்கலான்னு பார்க்கும்போது, அங்கே யார் என் பட்சத்தில் நிற்கிறவர் என்று சொல்லும் போது அங்கே எட்டி பார்க்கிறார்கள் சேவர்கள். அப்ப அந்த கிளவியை கீழே பிடிச்சு தள்ளுங்கன்னு சொன்ன உடனே எசபேலை கீழே பிடிச்சு தள்ளுறாங்க. கீழே விழுந்து அவ என்ன செய்யறா? செத்து போகிறார். அவருடைய சதைகள் எல்லாம் நாய்கள் தின்றுவிட்டு போன சங்கதிகளை நாம் ராஜாக்களின் புத்தகத்திலே என்ன செய்கிறோம்? 2 ராஜாக்களின் புத்தகத்துல வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை குறித்து தான் முந்தியே, இதெல்லாம் நடப்பதற்கு முந்தியே ஓசியாவின் மூலியமாக கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். கர்த்தர் உரைத்தபடியே எல்லாம் நடக்கிறது. இந்த யெகூ எசபேலை அழிச்சு ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தாலும் கூட யெகூவும் கூட பின்பாக சோரம் போகிறார். அதைத்தான் நம்ம ராஜாக்களின் புத்தகத்துல வாசிக்கிறோம். யெகூ முழுமையாக கர்த்தரை பின்பற்றல. அதனால யெகூவினுடைய 4வது வம்சத்திலே யெகூவினுடைய பேரை ஆண்டவர் இஸ்ரவேலில் அற்றுப்போக பண்ணுகிறார். அடுத்து என்ன நடக்குது? 2வதாக ஒரு மகள் பிறக்கிறார். அவளுக்கு பேர் என்ன? லோருகாமா அப்படின்னு ஒரு பேர்ல ஒரு மக பிறக்கிறா. அந்த மகளுக்கு ஒரு பேர் என்ன? இரக்கம் பெறாதவள் அப்படின்னு ஒரு பேரு. யோசிச்சு பாருங்க, பேரை பாருங்க, என்ன பேரு? இரக்கம் பெறாதவள் அப்படிங்கிற ஒரு பேர். இந்த பேரை தாங்கின தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறுதுன்னு கேட்டீங்கன்னா 2 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இஸ்ரவேல் அசிரியரிடம் இரக்கம் பெறாமல் ஒப்பு கொடுக்கப்படுகிற நிகழ்வை பார்க்கிறோம். ஓசியா 1:7 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனம், இஸ்ரவேல் அசீரியரிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் யூதா மாத்திரம் தேவனுடைய கிருபையால் பாதுகாக்கப்படுகிற நிகழ்வையும் அதே ராஜாக்களின் புத்தகத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை, அதாவது அந்த 10 கோத்திரத்து மக்களை அசிரியர்கள் பிடித்து கொண்டு போயிட்டாங்க. நம்ம இன்னைக்கு ஏசாயா 28 வாசம் பார்த்தீங்களா? அந்த எப்ராயிம் மக்களை பிடிச்சு மறு பாஷைக்கார மறு உதடுகளினாலும் ஆண்டவர் பேசினார்ல, அதே நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஓசியா சொன்ன அதே தீர்க்க தரிசனம் தான். அப்படியே அசிரியரின் கையிலே சிறைப்பட்டு போனார்கள் இஸ்ரவேல் மக்கள். மறுபாஷைக்காராலும் மறு உதடுகளினாலும் ஆண்டவர் இவர்களை என்ன செய்யறாரு? தண்டிச்சார், நியாயம் தீர்த்தார், ஒப்பு கொடுத்தார் தேவன் அவர்களிடத்துல இஸ்ரவேல் மக்களை, எப்ராயிம் மக்களை. ஆனா யூதாவை மட்டும் கொஞ்ச காலம் ஆண்டவர் என்ன செய்யாரு? இரக்கமாய் கிருபையாய் பாதுகாத்தார். அந்த தீர்க்க தரிசனத்தின் அடையாளமாகத்தான் பார்த்தீங்கன்னா அந்த லோருகாமா, இரக்கம் பெறாதவள், இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்ட அதே தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். 3வதாக ஒரு பிள்ளை பிறக்கிறது. அவர் பேர் என்ன? லோ அம்மி என்கிற ஒரு மகள் பிறக்கிறார். அந்த மகளுக்கு என்ன பேரு தெரியுமா? நீங்கள் என் ஜனம் அல்ல அப்படிங்கிற அது ஒரு பேரு. லோ அம்மினா என்ன அர்த்தம்? நீங்கள் என் ஜனம் அல்ல அப்படிங்கிற பேர்ல ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அளவாய் தேவனால் மறக்கப்பட்டவர்களாக என்ன செஞ்சாங்க? அந்நிய ஜனங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஆனா இதே ஓசியாவின் புத்தகத்திலே தேவனுடைய பெரிய இரக்கத்தை நாம் பார்க்கிறோம். என்ன இரக்கத்தை பார்க்கிறோம்? ஓசியாவின் புத்தகத்துல பார்க்கும்போது 10ஆம் வசனம், அதே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த மக்களை நியாயம் தீர்த்தாலும், அந்த மக்களை என் ஜனம் இல்லைன்னு சொன்னாலும், அந்த மக்களை இரக்கம் பெறாதவர் என்று சொன்னாலும், நியாயம் தீர்த்தாலும் ஆண்டவர் இறங்குகிறார். மீண்டும் ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்போது நீங்கள் என் ஜனம் என்று நீங்கள் அறிவிக்கப்பட மாட்டீங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். அருமையானவர்களே, இந்த ஓசியா புத்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஓசியாவுடைய வாழ்க்கையை ஒரு தீர்க்க தரிசனமாக வைத்து தம்முடைய ஜனங்களை கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை குறித்து, எவ்வளவாய் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார் என்பதை குறித்து மிகவும் ஆழமாக உருக்கத்தோடு கூட பேசுகிற ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் இந்த ஓசியா புத்தகம். ஆண்டவர் சொல்றார், இவ்வளவா நீ பின்னிட்டு போனாலும் பரவாயில்ல, சோரம் போனாலும் பரவாயில்ல, மீண்டும் நான் உன்னை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். நீ என்னை விட்டுட்டு போயிட்டுதான், நீ சோரம் போயிட்டுதான், ஆனாலும் நான் உன்னை மீண்டுமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கானவளாய் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கர்த்தர் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையின் மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு என்ன செய்யறாரு? பேசுகிறார். ஆண்டவருடைய பெரிய இரக்கம். அவர் சொல்றாரு, இனி நீங்க ஆண்டவருடைய ஜனங்கள் என்று நீங்க அறிவிக்கப்பட மாட்டீங்க, மாறாக எப்படி அறிவிக்கப்படுவீங்க? தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிவிக்கப்படுவீங்க. எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்களேன். இனி நீங்கள் என் ஜனம் அல்ல, இனி நீங்க என்னுடைய பிள்ளைகள் என்று தேவன் தம்முடைய இரக்கத்தினால் பேசுகிற வார்த்தையை தான் நம்ம ஓசியா 10வது வசனம் 11வது வசனத்தை எல்லாம் வாசிக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாய் நம்ம தேவனுக்கு இருக்கிறது. அதுதான் வேதம் முழுக்கவும் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மணவாளனாகவும் நம்மை மணவாட்டியாகவும் வேதம் என்ன செய்யுது? அது ஒரு சித்திரம். நாம் அவருக்கானவர்கள் என்பதை அந்த சித்திரம் வெளிப்படுத்துது. உண்மையிலேயே அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி, நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு கர்த்தர் ஏதோ குடும்பம் நடத்த போறது இல்ல. அந்த உருவகத்தின் மூலியமாக ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள், நீங்கள் பாகாலுக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் உண்மையாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால சோரம் போகக்கூடாது என்பதை கர்த்தர் அதிகமா விரும்புகிறார். அதை குறித்து பேசுறார். வேதம் முழுக்கவுமே சோரம் போன மக்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்மிடமாய் சேர்க்க அவர் என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இறுதியா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? கடைசியா ஆண்டவர் தம்முடைய குமாரனையே அனுப்பி நமக்காக அன்பு கூர்ந்தார். நம்ம இழந்து போக அவர் என்ன செய்யல? விரும்பல. நம்மை அவர் விட்டு கொடுக்க விரும்பல. கடைசியா தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்து அவர் என்ன செய்தாரு? அன்பு கூறுகிறார் நம்மிடத்துல. அவருடைய அன்பு அவ்வளவு பெரிதாக விளங்கினது. முதலாவது நம்ம என்ன இந்த ஓசியா புத்தகத்துல கத்துக்கிறோம்னா, கர்த்தருக்கு உண்மையாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஓசியா புத்தகம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக இந்த ஓசியா புத்தகத்திலே நாம் என்ன கத்துக்கிறோம்னா, தேவனுடைய பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதை கற்றுக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய பொறுமைக்கு என்ன இருக்குது? ஆண்டவருக்கு பொறுமைக்கு எல்லை இருக்கா இல்லையா? சில வசனம் இருக்கும். என்னது? அவருடைய இரக்கங்களுக்கு. நல்லா இங்க கவனிக்கணும். பொறுமைக்கும் இரக்கத்திற்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. நம்ம சம்பந்தம் இல்லாம அதை இதையும் மிங்கில் பண்ணிடக்கூடாது. அவருடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, ஆனா இரக்கத்திற்கு முடிவில்லை. இந்த ஓசியா புத்தகம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, அவர் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. எப்ப காண்டாவாருன்னு தெரியாது. ஹலோ, புரியுதா? ஆண்டவருடைய இரக்கம் இருக்குதான், உண்மைதான். அதே நம்ம கீழே வாசிக்கிறோம். ஓசியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தேவனுடைய இரக்கத்தை பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேல் மக்களை தண்டித்து இரக்கம் பாராட்டுகிறார். அந்த இரக்கத்தை தான் பார்க்கிறோம். நீங்கள் இனி என் ஜனம் என்று சொல்லப்படாமல் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவீர்கள். மீண்டும் கிருபை அளிக்கிறார். அந்த 7ஆம் வசனம் பாருங்க. யூதாவின் வம்சத்திற்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரையினாலும் குதிரை வீரராலும் நான் அவர்களுக்கு இறங்காமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். இது தேவனுடைய இரக்கம். தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நான் சொல்றேன், தேவனுடைய இரக்கம் என்பது எல்லா சூழ்நிலையும் தேவன் இரக்கம் பாராட்டுவார். எந்த நிலைமையில நாம இருந்தாலும் தேவன் நமக்கு இரக்கத்தை பாராட்டுவார். என்ன பாவம் செஞ்சாலும் நமக்கு இரக்கத்தை பாராட்டுவார். தேவனை நிந்திக்கிறவர்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவாரோ மாட்டாரா? சொல்லுங்க. தேவனை நிந்திக்கிறீங்க, அந்த நிந்திக்கிற மனிதர்கள் மேல தேவன் இரக்கம் பாராட்டுவாரா பாராட்ட மாட்டுவாரா? நிச்சயமா பாராட்டுவார். உலகத்திலேயே ஹை லெவல் பாவம் ஏதாவது பாவத்தை சொல்லுங்களேன். இதுதாங்க உச்சகட்ட பாவம் அப்படின்னா எந்த பாவத்தை நீங்க சொல்லலாம்? பெரிய பாவம் இதுதாங்க அப்படின்னு எந்த பாவத்தை சொல்லலாம்? புரியலையே. அவர் மறுதளிக்கிறது உலகத்திலேயே ஒரு பெரிய பாவம். சரி, ரைட்டு. அந்த பெரிய பாவத்தை மன்னிச்சாரா இல்லையா ஆண்டவரே? இறங்கினாரா? இருக்கட்டும், நீங்க ஏதாவது சொல்றீங்க, ஓகே, அது ஒரு பெரிய பாவம் தான், தேவனை மறுதளிப்பது. ஆனா மறுதளித்த பாவியையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இரக்கம் பாராட்டினார் என்று பார்க்கிறோம். உலகத்திலே பெரிய பாவம் கொலைங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, கொலைகாரனை ஆண்டவர் மன்னிச்சாரா இல்லையா? பைபிள் ஆதாரம் இருக்குதா? மன்னிச்சாரு. காட்டி கொடுக்கிற மன்னிச்சாரா இல்லையா? மன்னிச்சாரு. விபச்சார ஸ்திரீகளை ஆண்டவர் மன்னிச்சு இரக்கம் பாராட்டினாரா இல்லையா? இரக்கம் பாராட்டினாரு. திருடுற ஆண்டவர் மன்னிச்சாரா இல்லையா? மன்னிச்சாரு. விக்கிரக ஆராதனை பாவம், பெரிய பாவங்க அது. சரி, விக்கிரக ஆராதனை செய்கிறவருடைய பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரா? பைபிள்ல மன்னித்திருக்கிறார். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் என்று எதுவுமே இல்லை. எல்லா பாவத்தையும் தேவன் மன்னிக்கிறார். எல்லாத்துக்கும் இறங்குகிறார் தேவன். அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்பது சத்தியமான வசனம். அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை.
எப்பேற்பட்ட பாவத்துக்கும் பாவியையும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார் என்பது வேதம் முழுக்கவும் நிரம்பி இருக்கிற ஒரு சத்தியம். அதே சமயத்துல அவருடைய பொறுமைக்கு எல்லை இருக்கிறதுங்கிறதையும் வேதம் அற்புதமா போதிக்குது. அவர் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு, அப்புறம் பொங்கிடுவாரு. அதையும் நம்ம வேதாகமம் முழுக்கவும் என்ன செய்யறோம்? ஆண்டவர் சொல்றார், ஒரு லெவல் தான் பொறுமை. ஹலோ, புரியுதுங்களா? நான்லாம் சில நேரத்தில் அப்படிதான் இதுக்கு முட்டை பொறுமையா இருப்பேன். பொங்குனா அவ்வளவுதான், என்ன எப்படி கோவம் வரும் தெரியாது, அந்த அளவுக்கு கோவம் பொங்கி எழுந்துற. நான் ஏற்கனவே கற்றுக் கொடுத்தேன். கோபம் என்பது ஒரு குணாதிசயம். அந்த குணாதிசயம் எந்த இடத்திலே இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும். எல்லா இடத்திலும் கோபம் கொள்வதுதான் தப்பு. ஆனா கோபம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். கர்த்தர் சில இடத்துல கோபப்பட்டார். கோபப்பட கிறிஸ்தவனா கோபப்படுறீங்க, ஏன் கிறிஸ்தவனா கோபப்படக்கூடாதா? எங்களுக்கு மட்டும் என்ன விதி விலக்கி வச்சிருக்கிறா? கிறிஸ்தவனா இருந்தா எங்களுக்கு கண்டிப்பா கோபம் வரும். நியாயமான இடத்துல என்ன செய்யணும்? நீ தேவாலயத்தை கல்லர் குகையாக்கி அங்க சம்பாதிக்கிற ஸ்தலமா மாத்தினா, அங்க எண்ணெய் வித்தீங்கன்னா, அங்க கச்சிப்பு வித்தீங்கன்னா, அங்க ஆடு மாடு வித்தீங்கன்னா என்ன வருது? எனக்கு கோவம் வரும். சாட்டை எடுத்து அடிக்காம விட்டுனே சந்தோஷப்படணும். யூடியூப்ல மட்டும் தான் திட்டிக்கிட்டு இருக்கிறோம். கட்டையை கொண்டு போய் அடிக்கலையா, சந்தோஷப்படணும். ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா சாட்டை எடுத்து விளாசு என்ன பண்ணிட்டாரு? விளாசி விட்டுட்டாரு. பயங்கரமான கோபம். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? ஆமா, அவர் பயங்கரமான கோபக்காரர் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அதனாலதான் சங்கீதம் 2 வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். வசனம் புரியுதுங்களா? குமாரன் கோபம், இயேசுநாதர் அன்பே உருவானது நினைக்கிறோம். அந்த குமாரனை பத்தி தீர்க்கதரிசனமா சங்கீதம் 2 எழுதியிருக்கு. குமாரன் கோபம் கொள்ளாமலும். அவர் கோபம் கொண்டா என்ன நடக்கும்? வழியிலேயே நீங்க அழிந்து போவீர்கள். வழியிலேயே அழிந்து போவீர்கள். தேவனுடைய பொறுமை இழப்பும் நடக்கிறது, தேவனுடைய இரக்கமும் நடக்கிறது. ஆண்டவர் பொறுமை இழந்து தண்டிக்கும் போது இரக்கம் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல நாம இல்லாம போயிருப்போம். அதுதான் பல இடங்கள்ல தாவீது சங்கீதமா பாடும்போது, பல இடங்கள்ல வசனங்களை பேசும்போது சொல்றாரு, உங்களுடைய இரக்கம் மாத்திரம் எங்களுக்கு கிடைக்காவிட்டால் நாங்கள் எப்பவோ மரித்திருப்போம், ஒண்ணுமில்லாம போயிருப்போம், காணாமல் போயிருப்போம். தேவனுடைய கோபம் பொங்கி நம்ம மேல் வரும்போதெல்லாம் அடுத்த நிமிஷம் நமக்கு இரக்கம் வருது. ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்றேன். நோவா காலத்துல பெருவெள்ளம் என்ன செய்தது? வந்துச்சு. அது என்னது? தேவனுடைய கோபம். பொறுமை இழந்து தேவன் கோபத்தை வெளிப்படுத்துகிறார். அங்க ஜலப்பிரளயத்தின் மூலியமாக முழு உலகமும் அழிக்கப்படுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய பொறுமைக்கு எல்லை இருக்கிறது. அவர் பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு. டப்புன்னு ஜலப்பிரளயத்தை பத்தி என்ன செஞ்சுவாரு? அழிக்க முயற்சி பண்ணுவாரு. பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு. கேட்கலங்கிற பட்சத்துல அந்நிய தேசத்து மக்களை வச்சு அடிமைப்படுத்திடுவாரு. பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு. ஏதாவது கொள்ளை நோயை கொடுத்துருவாரு. பைபிள்ல பாக்குறோம், கொள்ளை நோயை கொடுத்து பாதிப்பாரு. பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு. ஆண்டவர் திடீர்னு பெரிய அடியை போடுவாரு, தண்டனையை கொடுப்பாரு. அப்ப தேவனுடைய பொறுமைக்கு எல்லை இருக்கிறது. ஆனா தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே. எவ்வளவு கடவுளுடைய அன்பு புரியுதா உங்களுக்கு? அவர் சில நேரத்தில் நம்ம செய்யற தப்பை பார்த்துட்டு பொறுமை இழந்து நம்மளை தண்டிக்கிறார் தான். ஆனா மீண்டும் உருக்கமான இரக்கங்களினால் நம்மை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்முடைய பலவீனத்தை அவர் அறிகிறார். விழுந்து போனாலும் மீண்டும் உங்களை எழுந்துக்க வைக்க, தூக்கி எடுக்கதா கர்த்தர் முயற்சிக்கிறார். அழித்து விட அவர் நினைக்கிறதே இல்லை. அதுதான் தேவன். அதை இந்த ஓசியா புத்தகத்தினுடைய முழுவதும் பார்க்கும்போது அது நமக்கு சித்திரமாக காண்பிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களையும் ஆண்டவன் நியாயம் தீர்த்தார். அந்நிய ஜனத்தினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். ஆனா மீண்டுமாக அவர்களை முழுவதுமாக நிராகரிக்காமல் தேவன் சேர்த்துக் கொள்கிற விஷயத்தை பார்க்கிறோம். மீண்டுமாக கர்த்தர் என்ன செய்யறாரு? தம்முடைய உருக்கமான இரக்கங்களினால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவீர்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒரு நபர்ல தான் இந்த வார்த்தை நிறைவேறுது. உண்மையை சொல்ல போனா அந்த ஒரு நபருக்குள் இவங்கெல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு எப்ப இயேசு வந்தாரோ அப்போதான் இஸ்ரவேல் மக்களும் சரி, புறஜாதி மக்களும் சரி, நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெறோம். அதுக்கு முன்னால இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த பேரெல்லாம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஜனங்கள் என்ற பெயர். தேவனுடைய ஜனங்கள் என்ற பெயருக்கும் தேவனுடைய பிள்ளை என்ற பெயருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் என்பதற்கும்
தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது, நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த அரசருக்கு கீழாக இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் என்ன பேரா, இவர்கள் என் ஜனங்கள்னு சொல்லுவார் அந்த ராஜா. ஆனா ஒட்டுமொத்த ஜனத்தை என் பிள்ளைகள்னு சொல்லுவார் அவரு? பிள்ளைகள் சொல்லவே மாட்டாருங்க. எந்த ராஜாவும் சொல்ல மாட்டாரு இருக்கிற எல்லா ஜனத்தையும் பார்த்து என் பிள்ளைகள்னு. ஆனா கர்த்தர் இங்க உரைக்கிறது என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் மக்களை எல்லாம் என் ஜனம் தான் கர்த்தர் பேசுவாரு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போதுதான் எல்லாரையும், இஸ்ரவேல் மக்களையும் சரி புரஜாதி மக்களையும் சரி, ரட்சிக்கப்படுகிற எல்லாரையுமே என் பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்றார். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா இங்கதான். அதை வாசிக்கலாம். யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். 12ஆம் வசனம் 11ஆம் வசனமா? அதை வாசிங்க. யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமம், நல்லா கவனிங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரா. அப்ப ஓசியாவிலே சொல்லப்பட்ட முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, நீங்கள் என் ஜனம் என்று நீ அறிவிக்கப்படாமல் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவீர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுதுன்னா இங்கதான் நிறைவேறுது. எப்ப தேவனை நாம் விசுவாசிக்கிறோமோ, கிறிஸ்துவை நாம் நம்புகிறோமோ, கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக பலியானார், அவருடைய பலியின் மித்தமாக என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நாம் நம்புகிறோமோ, அப்போது நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். ஒரு பெரிய உயரிய ஒரு ஆசீர்வாதம் சொல்ல போனா, ஜனத்துக்கு கிடைக்காத உரிமைகள் யாருக்கு கிடைக்கும்? பிள்ளைகளுக்கு கிடைக்கும். ராஜாவினுடைய சொத்தை ராஜாவினுடைய பர்மிஷன் இல்லாம ஜனங்கள் சாப்பிடவே முடியாது. அவர் ஜனத்துக்கு அப்படின்னு சும்மா ராஜா ஜனங்களுக்கு என்ன செய்வாரு? அப்படி தூக்கி போடுவார், ஒரு நாய்க்கு எலும்பு துண்டு தூக்கி போடுற மாதிரி. பிள்ளை அப்படி இல்லை. பிள்ளை அப்படி இல்லை. பிள்ளை என்னன்னா ராஜாவுக்குரிய எல்லாமே யாருக்குரியது? கேட்டுட்டு எடுக்கணுங்கிறது ஒழுங்கு. ஆனா கேட்டுட்டு தான் எடுக்கணுங்கிறது பிள்ளைக்கு எந்த சட்டமும் கிடையாது. நம்ம பிள்ளைக்கு வீட்டுல போய் ஒழுங்கு கற்றுக் கொடுக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த பொருளை என்ன கேட்காம நீ எடுக்கக்கூடாது. ஏன் கேட்காம எடுக்கக்கூடாதுன்னு சொல்றோம்? கொட்டிடுவாங்க, வீணாக்க வாய்ப்பு இருக்குது, அந்த பொருளை எப்படி கையாளணும்னு தெரியாது, இல்ல அளவுக்கு அதிகமா தின்னு உடல்ல பாதிப்பு ஏற்படுத்தலாம். சில காரணங்களுக்காகத்தான் நம்ம இதை என்ன கேட்காம எடுக்க சொல்றோம். ஆனா உண்மையை சொல்ல போனா கேட்காமல் எடுப்பதற்கு அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குது? ஏன் அப்படின்னா எங்க அப்பா வாங்கி வச்ச பொருள், எங்க அப்பா சம்பாதித்த பொருள், இது அவருக்கு கேட்டுட்டு தான் எடுக்கணுங்கிற விதிவிலக்கெல்லாம் இல்ல. அவ பொருள், அது எனக்குரியது, எல்லாமே என்னுடைய பிள்ளைக்குரியது. புரியுதுங்களா? உறவு புரியுதுங்களா? உங்க அப்பா அம்மா பொருளை நீங்க எடுத்துக்கொள்வதற்கு நீங்க இன்னொருத்த கேட்டுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்க பொருள் எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சில காரணங்களுக்காக நம்ம கேட்டுட்டு எடுக்கணுங்கிறோம், கேட்டுட்டு எடு அப்படிங்கிறோம் ஒரு உறவுக்காக. ஆனா கேட்டுட்டு தான் எடுக்கணுங்கிறது ஒரு சட்டம் கிடையாது. அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய அனைத்து சொத்துக்கும் பிள்ளையாக நாம மாறும்போது நாமும் உரிமையாளர்களாக மாறுகிறோம். அதனாலதான் நீங்க எல்லாருமே பரலோக வாசிகளாக ஆண்டவர் மாற்றார். அவருடைய சொத்துக்கு அதிபதிகளாக நம்ம எல்லாருமே மாறுறோம். எல்லாருமே பரலோகத்தை சுதந்திரிக்க போறோம். பரலோகத்துல நீங்க போன பிறகு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு கேட்டு எல்லாத்தையும் எடுப்பீங்களா? உண்மையை சொல்றேங்க, பரலோகத்துக்கு நம்ம போனோம்னா அங்க இருக்கிற எல்லையுமே எல்லா இடத்தையும் நீங்க உட்காரலாம், எல்லா இடத்தையும் எடுக்கலாம், சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம். யார்கிட்டையுமே பர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியமே நமக்கு இல்லை. ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். சோ பிள்ளைகளாக மாறுகிற அந்த ஒரு ஆசீர்வாதம்ங்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது யாருக்கு தேவன் தந்திருக்காருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அந்த கிருபையை ஆண்டவர் தருகிறார். ஓசியாவின் புத்தகத்தில் இதைத்தான் வேதம், அதான் நான் சொல்லுவேன், ஓசியாவினுடைய முதல் அதிகாரம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற சத்தியத்தை சுருக்கமாக ஒரே சின்ன அதிகாரத்துக்குள்ள அடக்கிருச்சுன்னு சொல்லுவேன்.
என்ன? மனுக்குலம் தேவனை விட்டு விழுந்து போனது, தேவனை நிராகரித்து சோரம் போனது, பாவத்திலே விழுந்தது. அதைத்தான் நம்ம எங்க பார்க்கிறோம்? யோசியாவினுடைய மனைவி என்ன செய்யறா? ஆண்டவரை விட்டு தூரம் போனா. அதை அந்த சித்திரத்தை காமிக்குது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சோரம் போன பெண்ணை நீ போய் என்ன செஞ்சுக்கோ, மறுபடியும் திருமணம் பண்ணி கொண்டு வா அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஆண்டவர் சோரம் போன நம்மை தம்முடைய இரக்கத்தினால, கிருபையினால மீண்டும் தம்முடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். மாற்றின பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் சிச்சைகள் வருகிறது. அதுதான் பார்க்கிறோம். ஆண்டவர் நியாய தீர்ப்பு என்ன செய்யறாரு? இடையில கொடுக்கிறார். அவருடைய கோபத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது. தம்முடைய பிள்ளைகள் தவறு செஞ்சாலும் கூட தேவன் என்ன செய்யறாரு? சிச்சை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். கோபத்துல நீ என் ஜனம் இல்லை அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்றாருங்கிறத பார்க்கிறோம். ஆனா மீண்டுமாக உருக்கமான இரக்கத்தினால் இனி ஜனம் இல்லை, ஆனா இனி என்னுடைய பிள்ளை என்று சொல்லி தேவன் என்ன செய்யறாரு? மறுபடியும் நம்ம சேர்த்துக்கிறார். அப்படியே முழு வேதாகமத்தை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் ஓசியா 1ஆம் அதிகாரம். தேவனுடைய இரக்கத்தை நாம் பார்க்கிறோம் அந்த பகுதியில். இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்தும் இதே ஓசியாவினுடைய 1ஆம் அதிகாரத்திலே அது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு என்ன நடந்தது? நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் எப்படி இருக்கணும்? இதை மட்டும் என்ன செய்ய போறோம்? அப்படியே 1 by 1 அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல அந்த அதிகாரத்துக்குள்ள என்ன தேவன் கற்றுக் கொடுக்கிறார், அதிலிருந்து நாம் என்ன இன்னைக்கு கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சுருக்கமா பார்த்துட்டு என்ன செய்ய போறோம்? இந்த மல்கியா புத்தகம் வரைக்கும் நம்ம கடந்து போக போறோம். நிறைய சத்தியங்கள் இருக்கு, நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. உண்மையை சொல்ல போனா நிறைய கான்ட்ரவர்சியான சில காரியங்கள் இருக்குது. ஏன் அந்த புத்தகத்திற்கு சில வசனங்களை தவறாக மிஸ்யூஸ் பண்ணி போதிக்கிற போதனைகள் நிறைய இருக்குது. அப்ப இந்த புத்தகத்தை நம்ம முழுசா பார்க்கும்போது அந்தந்த குறிப்பிட்ட வசனம் எதை குறிக்கிறது, அதனுடைய சம்பவம், அதனுடைய பின்னணி, அதனுடைய வரலாறு என்ன, அது எல்லாத்தையும் நம்ம படிப்போம். படித்து நம்ம தெரிந்து கொள்ளும் போது ஒரு முழுமையான சத்தியத்தை அந்த சிறிய புத்தகத்திற்குள்ள இருந்தும் தேவன் எவ்வளவு பெரிய சத்தியங்களை வைத்திருக்கிறார் என்பதை நம்மளால என்ன செய்ய முடியும்? புரிஞ்சுக்க முடியும். ஆக அடுத்தடுத்து வருகிற நாட்களிலே ஓசியாவினுடைய புத்தகத்திலிருந்து நமக்கு தேவன் சுருக்கமாக என்ன கற்றுக் கொடுக்கிறார் அதை குறித்து நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இன்னைக்கு இது ஓசியாவுடைய ஒரு முதல் ஒரு அதிகாரத்துக்குள்ள என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன செய்யும் சிந்தோம். இதுல நம்ம கற்றுக்கொண்டதை மட்டும் நீங்க அப்படியே ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, அப்படியே ஜெபம் பண்ண போயிடலாம். இந்த ஓசியா புத்தகத்துல இது வரைக்கும் நம்ம தியானித்த தியானத்திலிருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? 1 by 1 சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவ உண்மையா இல்லாம போனா. சோ நம்ம இன்னைக்கு அதுல இருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, நாம உண்மையா இருக்கணுங்கிறத கற்றுக்கிறோம். அப்படித்தானே? ஒருத்தவங்க உண்மையா இல்லாம போறாங்க, அதனால என்னென்ன வாழ்க்கையில துன்பங்கள் அனுபவிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் உண்மையா இருக்கணும். அடுத்து அவருடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறத கத்துக்கிறோம். இம்பார்ட்டன்ட், நீங்க கத்துக்கிட்டே ஆகணும். அதை ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர் வச்சுக்கிட்டு போகக்கூடாது. அவருக்கு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. அவர் காண்டானா தாங்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் இந்த பகுதியில நம்ம கத்துக்கிட்டோம். அதே மாதிரி எப்படியெல்லாம் காண்ட ஆண்டுகி நியாய தீர்ப்பு வந்துச்சு இஸ்ரவேல் மக்களுக்கு, எப்படியெல்லாம் எகுவின் வம்சத்தை அழிச்சாரு ஆண்டவர், எப்படி முடிவை உண்டாக்கினாரு, அவங்க ராஜாக்களுக்கு எப்படி முடிவை உண்டாக்குனாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆண்டவர் எகுவினுடைய அந்த 4வது வம்சத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாக்கள் இல்லாதபடி முடிவை உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் ராஜாவே எழும்பல. கடைசி வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் அடிமையாக தான் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் ராஜாவா எப்ப எழும்பினாங்கன்னு தெரியுமா? ராஜாவே இல்ல, அதிபதியா மாறினாங்க 1948. இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடு திட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சு உருவெடுக்குது. அவங்க ஒரு தனி தேசமா உருவாகி அதுக்கப்புறம் ஒரு அதிபரை ஏற்படுத்தினாங்க இஸ்ரவேல் நாடு. திட்டத்தட்ட 2500 வருஷமாக ராஜாவே இல்லாம இஸ்ரவேல் மக்களும் யூதா ஜனங்களும் இருந்தாங்க. ராஜாவே இல்லை. உண்மையான ராஜா வந்தாரு, இயேசு ராஜா. அந்த ராஜாவை அவங்க ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நம்பவும் இல்லை. இயேசு ராஜா வந்தாரு, ஆனா அந்த இயேசு ராஜாவை அவங்க நம்பவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆக மொத்தம் இந்த தீர்க்கதரிசனம் அப்படியே தேவனுடைய அந்த இரக்கத்துக்கு, பொறுமைக்கு என்ன இருக்குது? ஒரு எல்லை இருக்கு. ஆண்டு பயங்கரமா தண்டிச்சார். அடிமையா இருந்தாங்க. வேற ஒரு நாட்டுக்காரன் தான் இஸ்ரவேல் மக்கள் அரசாண்டான். வீத சொல்ல வருது. அவங்க வாழ்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, கொண்டாங்க. ஆனா வேற ஒருத்தனுக்கு கீழே அடிமையா இருந்தாங்க. யார் யாருக்கெல்லாம் அடிமையா இருந்தாங்க? வரலாற்று நம்ம தெரியும். ஃபர்ஸ்ட் யாருக்கு அடிமையா இருந்தாங்க? பாபிலோனியருக்கு அடிமையா இருந்தாங்க.
மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே அடிமையா இருந்தாங்க. அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அடிமையா இருந்தாங்க. அடுத்து ரோம சாம்ராஜ்யத்துக்கு அடிமையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒட்டமான் துருக்கியர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். அதுக்கப்புறம் முகலாய மன்னர்களுக்கு அடிமையாக இருந்த அரேபியர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். நீங்க இஸ்ரவேல் வம்சத்துடைய வரலாற்றை நீ எடுத்து ஜெர்மானியர்களுக்கு அடிமையா இருந்தாங்க லாஸ்டா. இப்படி இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ராஜாக்களுக்கு கீழே அடிமையாக இருந்தார்கள். 1948 வரைக்குமே இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு அடிமையாக்கப்பட்டே கிடந்தது. 2500 வருஷம் கழிச்சு முதலா சுதந்திரம் பெறாங்க இஸ்ரவேல் நாடு. அதுக்கப்புறம் தான் ஒரு அதிபர்னா இப்ப அந்த காலத்து ராஜா மாதிரி அந்த தேசத்தை அரசாட்சி பண்ண ஒரு அரசர் எழுப்பினார். முதல் அரசருடைய பேர் என்ன தெரியுமா? டேவிட் பென்கோரியன். மிகப்பெரிய தீர்க்கதரிசனம் இதெல்லாம். ஆனா இடையில ராஜாவாக இயேசு கிறிஸ்து வந்தாரு, அந்த ராஜாவை அவங்க ஏத்துக்கறல. ஆனா உண்மையிலேயே அவர் தான் நித்தியமான ராஜா, நிரந்தரமான ராஜா அவர் தான். இன்னைக்கு நம்முடைய இருதயத்திலே நம்மை அரசாட்சி பண்ணுகிற அரசர் அவர். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அரசராக இருக்கிறார். அந்த அரசருக்கு நம்ம கீழ்பட்டு கட்டுப்பட்டு வாழ்றோம் இன்னைக்கு வரைக்கும். இயேசுவால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்றோம். அதுதான் அரசர். அரசர்னா என்ன? கத்தியை வச்சுக்கிட்டு கிரீடம் வச்சுக்கிட்டு இல்ல. நம்ம அவருக்கு கீழ்படுகிறோம். நம்முடைய அரசர் யாரு? ராஜா. அந்த அரசருக்கு நீங்கள் நானும் கட்டுப்பட்டு வாழ்றோம். அவருடைய வார்த்தைக்கு நடுங்குறோம், பயப்படுறோம். ராஜாவின் கட்டளை அது பயங்கரமானது வாசிக்க பாத்தீங்கன்னா, அந்த ராஜாவாக இயேசுவின் வார்த்தைக்கு நம்ம நடுங்கி வாழ்றோம். அவர் இன்றைக்கும் அரசராக இருக்கிறார். ஆனா அந்த அரசர் அவங்க ஏற்றுக்கறல. அப்ப ரெண்டாவது நம்ம கற்றுக்கிறது என்னது? அவருடைய பொறுமைக்கு எல்லை இருக்குது. அந்த எல்லையை கடந்து போகும்போது ஆண்டவர் எப்படியெல்லாம் அவங்களை தண்டிச்சாருங்கிறத நம்ம வரலாற்றை பார்க்கிறோம். அடுத்து அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அதையும் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்னதான் நம்ம பின்வாங்கி போனாலும் நம்முடைய உருக்கமான இரக்கத்தினால் மறுபடியும் நம்ம சேர்த்துக்கிறாரு. அந்த இறுதியா அவர் சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு விஷயம் தான் கிறிஸ்துவின் மூலியமாக நம்ம எல்லாரையுமே சேர்த்துக்கிறார். இஸ்ரவேல் மக்களை மாத்திரமல்ல, யூதா ஜனங்களை மாத்திரமல்ல, பென்யமின் மக்களை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மூலியமாக இப்பொழுது அவர் பக்கத்துல கொண்டு வந்துட்டார். இப்ப நாம் அவருடைய ஜனம் இல்லை, நாம் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்துக்குள் கொண்டு வந்தார். சோ கர்த்தருடைய பெரிய இரக்கம், கிருபை. ஜெபிப்போம். நம்ம கற்றுக்கொண்ட பாடங்களை நினைவில் வைப்போம். ஜெபித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம முடிக்கலாம். அடுத்த வாரத்துல மீதமுள்ள பகுதிகளை நம்ம சிந்திப்போம்.